அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு எக்ஸல் அகாடமி. இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த வகுப்பு என்ன அப்படின்னா பிசிக்கு மொதல் கிளாஸ் இது தான். அண்ட் எஸ்ஐக்கு ஆல்ரெடி கிளாஸஸ் போயிட்டுருக்கு, எஸ்ஐ பேட்சுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் வரும். பிசிக்கு ரொம்ப முக்கியமான கிளாஸ் தான், ஓகேவா? பிசி அண்ட் எஸ்ஐ படிக்கிறீங்க அப்படின்னா சயின்ஸ் இல்லாமல் உங்களால் இந்த தேர்வில் பாஸ் பண்ணவே முடியாது. அதனால் சயின்ஸ் ரொம்ப முக்கியம். அதுலேயும் உடல் நலம் மற்றும் நோய்கள் அப்படின்ற டாபிக் தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலேருந்து கேள்விகள் நிச்சயமாக வரும். இந்த லெசனில் இருந்து அது வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் முதல் பாடமாக இதை எடுத்துருக்கோம். எஸ்ஐ படிக்கிறவங்களுக்கு தனியாக உங்களுக்கு வீடியோவாக வரும், பிசி படிக்கிறவங்க உங்களோட குரூப்பில் வரும், ஓகேவா? ஸோ பாருங்கள், உடல் நலன் மற்றும் நோய்கள். உடல் நலம்னா என்ன? நம்ம உடலில் நம்ம ஆயுஸ் வரைக்கும், நம்ம இறந்து போகிற வரைக்கும் நம்ம எப்படி நம்ம உடலை சரியாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு வழிமுறை தான் இந்த உடல் நலம் அப்படின்றது. நோய்கள்னால் என்ன? சில வைரஸாலேயோ இல்லை பாக்டீரியாவாலேயோ இல்லை நம்ம பண்ணுற ஏதாவது ஒரு விஷயத்தினாலேயோ நம்ம உடலில் ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், அது என்னென்ன நோய்கள், அதோட வகைகள் என்ன அப்படின்னு சொல்கிறது தான் நோய்கள், ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோய்கள் அப்படின்றது பல பிரச்சனைகளால் வரலாம். வைட்டமின் பிரச்சனையால் வரலாம், இல்லை வேறு ஏதாவது தாது உப்பு பிரச்சனையால் வரலாம், இல்லை நீங்கள் சாப்பிட்ற உணவு அதனால் வரலாம். ஸோ என்ன வகையான பிரச்சனையாக கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு என்ன தீர்வு அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். குறிப்பாக இந்த போதை பழக்கத்தினால பல பிரச்சனைகள் வரும். மது, அதுக்கப்புறமா புகையிலை போன்ற பிரச்சனைகளால் பல பிரச்சனைகள் நம்ம உடலில் ஏற்படுது. அது எல்லாமே இந்த வகுப்பில் இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். புதிதாக யாராவது நம்ம பிசிக்கான ஆன்லைன் கிளாஸ் இல்லை எஸ்ஐக்கான ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம எக்ஸல் அகாடமியோட கான்டாக்ட் நம்பர் 7845827131 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட டீட்டெயில் சொல்லிவிட்டு நம்மளோட கட்டணம் 1500 அந்த ஃபீஸை பே பண்ணிவிட்டு நீங்கள் நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 1500மே நிறைய ஆஃபர் கொடுத்து நம்ம வந்து பசங்களுக்கு சொல்லி நம்ம ஜாயின் பண்ண சொன்னோம், ஓகேவா? நீங்கள் 1000 மட்டும் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணால் போதும். 1500 ஃபுல் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை, ஓகேவா? 999 அப்படின்ற ஆஃபரை பயன்படுத்தி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்மளோட வகுப்பில். ஸோ டைரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த பாடத்தில் என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பாருங்கள், கீழே பாருங்கள். தவறான பயன்பாடுகளின் வகைகள் மற்றும் அது தொடர்புடைய நடத்தை மாற்றங்களை பற்றி புரிந்து கொள்ளுதல். தவறான பயன்பாடுகள்னால் என்ன? நம்ம டெய்லி பயன்படுத்துகிற விஷயங்கள், இல்லை ஏதாவது ஒன்று உள்ளுக்குள்ளே நம்ம சாப்பிட்ற உணவு முறையில் ஏதாவது தவறான பயன்பாடுகள், இல்லை நம்ம நடந்துக்கிற விஷயத்தில் ஏதாவது தப்பாக இருக்குது அப்படின்னா அதனால் ஏற்படுற பிரச்சனைகளை பற்றி புரிந்து கொள்ளுதல், ஓகேவா? குழந்தைகளை பாலியல் ரீதியாக தவறாக பயன்படுத்துதலிலிருந்து பாதுகாத்தலையும் தடுத்தலையும் பற்றி அறிவை பெறுதல், ஓகேவா? ஸோ குழந்தைகளை இப்போது போக்சோ ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2012 ஒன்று கொண்டு வந்தாங்க. அது வந்து குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற பாலியல் வன்கொடுமையிலிருந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்தது. ஸோ அதை பற்றின தகவல் எல்லாமே பார்க்க போகிறோம். அடுத்து, மருந்து, புகையிலை மற்றும் மதுவுக்கு அடிமையாதலுக்கான காரணங்கள் மற்றும் அவை உடல் நலத்தில் ஏற்படும் விளைவுகளை பற்றி அறிதல், ஓகேவா? ஸோ சொன்ன இல்லையா, மது பழக்கத்தினால என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வருது அப்படின்றத பார்க்கலாம். போதை பழக்கத்திலிருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்றதெல்லாம் புரிந்து கொள்ளுதல், ஓகேவா? ஸோ நடைமுறை வாழ்க்கை மாற்றம் தொடர்புடைய நோய்கள் மற்றும் குறைபாடுகள் பற்றி அறிதல். ஸோ ரெகுலராக நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், நார்மலாக லைஃபே போனாலும் ஸோ என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ வகை 1 மற்றும் வகை 2 டயாபெட்டிஸ் மெலிடஸின் அடையாளம் மற்றும் அறிகுறிகளின் பண்புகளை தொடர்புடிதல். இந்த டயாபெட்டிஸ் மெலிடஸ் அப்படின்னா நீரிழிவு நோய், ஓகேவா? ஸோ நீரிழிவு நோய்னா ரத்த சர்க்கரை உடலில் அதிகமாகுது இல்லை குறையுது, இன்சுலின் ஹார்மோன் வந்து குறைபாடால் ஏற்படுற நோய்கள் எல்லாமே. ஸோ அதை பற்றி எல்லாமே பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ அடுத்து, உடல் பருமன், இதய நோய்கள், புற்றுநோய் மற்றும் எய்ட்ஸ் ஆகியவற்றுக்கான காரணம் மற்றும் அறிகுறிகளை விளக்குதல். ஸோ இந்த பாட்டிலேருந்து நிறைய வாட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எஸ்ஐலையும் கேட்டிருக்காங்க, பிசிலையும் கேட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம், ஓகேவா? அடுத்து, நோய் மற்றும் குறைபாடுகளின் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு முறைகளை பற்றி புரிந்து கொள்ளுதல். ஸோ அடுத்து, நலமான வாழ்க்கைக்கான சமுதாய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துதல். இதெல்லாமே இந்த லெசனில் பார்க்க போகிறோம், ஓகேவா? டைரெக்டாக லெசனுக்குள்ளே போயிடலாம். நம்ம எக்ஸல் அகாடமியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டில் இருந்து தான் ஆன்லைனில் படிக்கிறீங்க. மோஸ்ட்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டில் இருந்து படிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன தேவை, என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்ற தகவல் தெரிஞ்சால் போதும், நம்மளே ஓனாக படிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மாணவர்களை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், ஓகேவா? நம்ம உட்காந்து போர்டில் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி லைன் பை லைன் புரிய வச்சு அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு நம்ம இந்த லெசனில் இப்படி இருக்குது, இதை படிங்க, இந்த மெத்தடில் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல போகிறோம். நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வீட்டிலே உட்காந்து உங்கள் புக்கு எடுத்து நீங்கள் அதை தெளிவாக புரிஞ்சு மைண்டில் வச்சுக்க போகிறீங்க, ஓகேவா? ஸோ நம்ம சொல்கிற வீடியோவை முடிச்சுட்டு நீங்கள் ஓனாக படித்து அதை மைண்டில் வச்சுக்க போகிறீங்க, ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம், ஓகேவா? போகலாம் வீடியோக்குள்ளே. அறிமுகம்.
பல வகைகளில் நிகழும் தவறான பயன்பாடானது சமூக கலாச்சார மற்றும் பொருளாதார நடைமுறைகளில் ஆழமாக வேரூன்றி உள்ளது. ஓகேவா? ஸோ நம்ம பண்ணுற கலாச்சார அந்த மாறுபாடுகள் எல்லாமே பல பிரச்சனைகளில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த உலகளாவிய சிக்கலை தீர்ப்பதற்கு அது குறித்த தெளிவான புரிதல், நடைபெறும் விதம், காரணங்கள் மற்றும் விளைவுகளை பற்றி அறிதல் அவசியமாகிறது. என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்படுது, அது எதனால் ஏற்படுது, ஸோ அதுக்கு சொல்யூஷன் என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? குறிப்பாக குழந்தைகளை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் பொருட்களை தவறாக பயன்படுத்துதல் என்ற கோணங்களில் இதனை நாம் அணுக வேண்டும். ஓகேவா? ஸோ கீழே பாருங்கள். புகைப்பிடித்தல், மதுவுக்கு அடிமையாதல், போதைப் பொருட்களின் பயன்பாடு, அதிக கொழுப்பு உண்ணுதல், கொலஸ்ட்ரால் நிறைந்த உணவு, அதிகமான குப்பை உணவுகளை எடுத்துக்கொள்ளுதல், ஜங்க் ஃபுட்ஸ். இப்போ யாராலையுமே இதை மாற்ற முடியாது. இருந்தாலும் அதிலேருந்து வெளியே வரத்துக்கு முயற்சி பண்ணால் மட்டும்தான் நம்ம ஒரு நலமான வாழ்க்கையை வாழ முடியும். ஓகேவா? ஜங்க் ஃபுட்ஸ்னால் என்ன, ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் ரைஸு, எக் ரைஸு அப்படிலாம் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த பானிபூரி கூட அதுதான். இதுதான் உடனடி இறப்பிற்கு காரணமாக அமையுது. ஓகேவா? தனிநபர் கீழே பாருங்கள். தனிநபர் நடத்தை முறைகள் ஆரோக்கியத்தின் மீது ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்த கவனம் உலக நாடுகளில் அதிகரித்துள்ளது. எல்லா நாடுகளுமே ஸோ இந்த மாதிரியான தனி மனித கட்டுப்பாடுகளுக்கு சில விதிமுறைகள் எல்லாமே கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன நோய்கள் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. தேவையில்லாத பாயிண்டில் நம்ம பார்க்க போகிறதில்ல. முக்கியமானது ஏதோ அது மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? கீழே பாருங்கள். தவறான பயன்பாடு மற்றும் வகைகள். கொடூரமான வன்முறையான தீங்கு விளைவிக்கின்ற அல்லது காயம் ஏற்படுத்துகின்ற தாக்குதலுக்கு ஒருவரை மற்றொருவர் உள்ளாக்குவது தவறான பயன்பாடு எனப்படும். ஒருத்தவங்க ரொம்ப கொடுமையாக தாக்குறாங்க, ஸோ அவங்கள ரொம்ப மூர்க்கத்தனமாக அவங்கள பாதிக்குது அப்படின்னா அதுதான் தவறான பயன்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உடல், உணர்வு, மனம், வாய்மொழி, குழந்தைகள் மற்றும் பாலியல் ரீதியான தவறான பயன்பாடுகளை உள்ளடக்கியது. ஓகேவா? ஸோ அவங்க உடல் அளவிலையோ இல்லை மனதளவிலையோ ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது, அந்த மாதிரி ஒருத்தங்க இன்னொருத்தங்க மேலே செய்கிறாங்க அப்படின்னாலே அது தவறான பயன்பாடு தான். ஓகேவா? ஸோ இது குடும்பம் மற்றும் அக்குடும்பத்தை சாராத நபர்களினால் ஏற்படுகிறது. மேக்ஸிமம் பாருங்கள், ஏதாவது ஒரு பாலியல் வன்புணர்வு ஏற்படுது அப்படின்னா அவங்க குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும், இல்லைனா பக்கத்தில் யாராவது தெரியாதவங்களே இருக்கும். நிறைய விஷயம் கேள்விப்படுறப்பலாம். ஓகேவா? ஸோ அந்த விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இனி சிறு வயது குழந்தைகளை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் பாலியல் சார்ந்த தவறான பயன்பாடுகள், அதன் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றின் விளைவுகளை பற்றி அறிந்து கொள்ளலாம். கண்டினியூவாக வீடியோ பாருங்கள், புரியும். ஓகேவா? ஸோ குழந்தைகளை தவறாக பயன்படுத்துதல்னால் என்ன, குழந்தைகளை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அவங்களோட உழைப்பையோ இல்லை அவங்களோட உடலையோ அவங்க உணர்வையோ ஏதாவது ஒரு விதத்தில் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது தான் தவறாக பயன்படுத்துதல். ஓகேவா? கொடுத்துருக்காங்க பாருங்கள். குழந்தைகளை தவறாக பயன்படுத்துதல் என்பது அனைத்து விதமான உடல் மற்றும் உணர்வு ரீதியான துன்புறுத்தல், பாலியல் சார்ந்த தவறான பயன்பாடுகள், சுரண்டல் ஆகியவற்றிற்கு உள்ளாக்குதல் போன்றவை ஆகும். ஓகேவா? சொன்ன இல்லையா, அதே தான். இதன் காரணமாக அக்குழந்தையின் ஆரோக்கியம், உயிர் வாழ்தல், வளர்ச்சி ஆகியவை பாதிக்கின்றது. ஸோ இதனால் அவங்களோட வாழ்க்கை வளர்ச்சி, அவங்க வளர்ச்சிதை மாற்றத்திலே பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், பாலியல் முறையிலான தவறான பயன்பாடு. ஒரு குழந்தையை செக்ஷுவலாக அவங்க அப்யூஸ் பண்ணுறாங்க, அவங்கள டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அது ரொம்பவுமே கொடூரமான விஷயம் இல்லையா? ஸோ ஒருவர் மற்றொருவரின் மீது தனது அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் செலுத்தி பாலியல் ரீதியாக தீங்கு விளைப்பது பாலியல் துன்புறுத்தலாகும். ஸோ அது குழந்தைகள் மட்டும் கிடையாது, பெரியவங்களுக்குமே அதுதான். குழந்தைகள் மட்டும் தனியாக நம்ம இதை பிரித்து பார்க்க முடியாது. பெரியவங்க என்ன வயசாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் துன்புறுத்துதல் நடக்குது அப்படின்னா அதுவுமே தப்பு தான், தவறான விஷயம்தான். சரியா? ஸோ இந்த விளைவு அப்படின்றது ரொம்ப மோசமான விளைவு அவங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏற்படுத்துது. ஓகேவா? இது பணிபுரியும். ஸோ இது பொதுவாக எங்கே நடக்குது அப்படின்னா, ஒரு இடத்துல பணிபுரிகிறாங்க அப்படின்னா ஸோ அங்கே மேலிடத்தில் இருக்கவங்களோ இல்லை பக்கத்தில் இருக்கவங்களோ ஏதாவது ஒரு டார்ச்சர் ரீதியாக ஸோ இது ஏற்படுது. கீழே பாருங்கள். வாய்மொழி கருத்துக்கள், நகைச்சுவை, கேலி செய்தல். அதாவது நகைச்சுவை அப்படின்னா கேலி செய்தல் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம டபுள் மீனிங்கில் ஏதாவது ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுவுமே தவறான விஷயம்தான். சைகைகள் மற்றும் தவறான பார்வை போன்றவை அதிகமாக காணப்படும் முறைகேடுகளாகும். இதனால் மனதளவிலும் உடல் நோய்களாலும் மற்றும் உணவு உண்ணுவதிலும் குறிப்பிட்ட நபர்கள் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். ஸோ ஒருத்தவங்க அபியூஸ் பண்ணுறாங்க, மன ரீதியாக பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க சாப்பாடு கூட சரியாக எடுத்துக்க முடியாத அளவுக்கு அவங்க பாதிப்பில் இருக்காங்க. ஓகேவா? குழந்தைகளின் பாலியல் முறையிலான தவறான பயன்பாடு. குழந்தைகளை எப்படிலாம் ஒருத்தவங்க நீங்கள் சில படங்கள்லாம் இப்போ ரீசெண்டாக வந்தது இல்லையா? ஸோ அந்த மாதிரி படங்களை காட்டியிருப்பாங்க. சாக்லேட்லாம் கொடுத்து அவங்கள மயக்கி கூட்டிகிட்டு போயிட்டு கடத்திட்டு போயிட்டு அவங்க தப்பாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. போன முறை ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, போக்சோ ஆக்ட் என்பது ஸோ எதனுடன் தொடர்புடையது, ஸோ எந்த குழந்தைகளுக்கு அது ஏற்புடையது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, பெண் குழந்தைகளுக்கு மட்டும். போக்சோ ஆக்ட் அப்படின்னா பாலியல் ரீதியாக குற்றங்களுக்கு எதிராக போடப்படக்கூடிய ஒரு கைது நடவடிக்கை. சரியா?
இது வந்து 2012 கொண்டு வந்தாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ். ஓகேவா, போக்சோனா அதுதான் அர்த்தம். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக இது கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டம் அப்படின்றது 2 பேருக்குமே, பெண் குழந்தைகள் மற்றும் ஆண் குழந்தைகள் 2 பேருக்குமே இது பொதுவாக தான் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, போக்சோ ஆக்ட் எதனுடன் தொடர்புடையது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. கீழே ஆப்ஷனில் பெண் குழந்தைகளுக்கு மட்டும், ஆண் குழந்தைகளுக்கு மட்டும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் கீழே இன்னொரு ஆப்ஷன் இருந்தது, பெண் மற்றும் ஆண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, பெண் மற்றும் ஆண் குழந்தைகள் இரு பாலருக்குமே இது வந்து பொதுவாக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான். சரியா? ஸோ அந்த மாதிரி தான் கேள்விகள் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வந்து புரிஞ்சு புக்கில் இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் டைரெக்டாக இந்த இடத்துல கிடையாது. ஆனால் இதை ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா பொதுவாக அவங்க குழந்தைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த குழந்தைகள் அப்படின்னு கொடுத்துருக்கிறது தான் அவங்க பெண் மற்றும் ஆண் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பிரித்து ஒரு கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுவாங்க. எஸ்ஐ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும், பிசி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. கீழே பாருங்கள், பாலியல் தாக்குதல், பாலியல் துன்புறுத்தல் மற்றும் ஆபாசம் போன்ற குற்றங்களிலிருந்து பாதுகாத்தல். இத்தகைய குற்றங்களை விரைந்து விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்களை அமைத்தல் தான் இந்த போக்சோ ஆக்டோட முக்கிய குறிக்கோள். ஓகேவா? ஸோ இது எப்படிலாம் குழந்தைகளை பாதுகாப்பதற்கு அவங்கள வந்து ட்ரீட் பண்ணலாம், அந்த குழந்தைகளை எப்படிலாம் பாதுகாக்கலாம் அப்படின்றதுக்கு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், தவறான பயன்பாட்டினால் துன்புறுத்திற்கு உள்ளான குழந்தைகளை கண்காணித்தல், மதிப்பிடுதல் மற்றும் அளவிடுவதற்கான வழிமுறைகள் கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ குழந்தைகளை உதவிக்கரம், அந்த குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அவங்கள குழந்தை மாதிரி அவங்கள வந்து பூ மாதிரி பார்த்துக்கிறது தான் முதல் விஷயம். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து ஆலோசனை வழங்குதல். ஸோ அவங்க வந்து ரொம்ப மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு இப்படி நடந்துருச்சு, நம்ம வந்து சமுதாயம் எப்படி பார்க்கும் அப்படின்ற மாதிரிலாம் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது. ஓகேவா? ஸோ அடுத்து குடும்ப ஆதரவு, அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க இது வந்து இப்படி நடந்துருச்சு ஒரு விஷயம், ஸோ அதுக்கு அவங்க ஆறுதல் கூறி அவங்க குடும்பத்தில் அவங்க வந்து அரவணைச்சு அந்த குழந்தைய ரொம்பவுமே இன்னும் அதிகமாக பாதுகாக்கிறது. ஓகேவா? அடுத்து மருத்துவ பராமரிப்பு, பாலியல் பாதிப்புக்குள்ளான குழந்தைகள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட பயிற்சி பெற்ற சுகாதார நிபுணர்களிடமிருந்து மருத்துவ பராமரிப்பு மற்றும் சிகிச்சை பெற வேண்டும். ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு கொடுக்கறது. அடுத்தபடி சட்ட ஆலோசனை. ஓகேவா? ஸோ பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அல்லது குடும்பத்தினர் அல்லது பாதுகாவலர் தங்கள் விருப்பப்படி சட்ட ஆலோசகர் மூலம் சட்ட ஆலோசனை, அவங்களுக்கு என்ன நிவாரணம் வேணும், அவங்களுக்கு அந்த பாதிப்புக்கு உள்ளானவங்களை யார் எப்படி பண்ணாங்களோ அதை வந்து எப்படி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு, ஸோ அந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஓகேவா? கீழே பாருங்கள், இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம் 2007. ஓகேவா? ஸோ அந்த தேசிய ஆணையத்தை எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா, எதன் கீழே கொண்டு வராங்க அப்படின்னா 2005 ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க, குழந்தைகள் உரிமைகள் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2005 கொண்டு வராங்க. அதன் கீழே குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம் அது வந்து மார்ச் 2007 அமைக்கிறாங்க. எதன் கீழே? குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் 2005 கீழே. ஓகேவா? ஸோ அந்த சட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, பொது உடைமை கொள்கை, குழந்தைகள் சட்டங்கள் மீற முடியாமை மற்றும் நாட்டில் காணப்படும் குழந்தைகள் தொடர்பான கொள்கைகளின் அவசரத்தை வலியுறுத்துகிறது. 18 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளின் பாதுகாப்பு சமமான முக்கியத்துவம் உள்ளது. பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமுள்ள குழந்தைகளுக்கு முன்னுரிமை நடவடிக்கை கொள்கைகளை வரையறுக்கிறது. ஓகேவா? ஸோ 18 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைகளை பாதுகாக்கிறது இதோட முக்கியமான குறிக்கோளாக இருக்குது. அதை வலியுறுத்துறது ரொம்ப முக்கியமானதாக சொல்லுது. சரியா? இந்த சட்டம் எப்போ கொண்டு வராங்க? குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் 2005. 2007 குழந்தைகள் பாதுகாப்பு தேசிய ஆணையம். ஓகேவா? ஸோ 2007 கொண்டு வராங்க. அடுத்து சமுதாய அடிப்படையிலான முயற்சிகள், இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. நமக்கு எது முக்கியமோ அது மட்டும் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி இந்த இப்போ ஸ்டார் போட்டிருக்கு இல்லையா, இதெல்லாம் எப்படியெல்லாம் அவங்கள வந்து ஏமாற்றுவாங்க குழந்தைகளை அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேவா? அடுத்து ஸோ இது வந்து ஃபுல்லாகவே குழந்தைகளை பற்றி முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் தான் வரும். நம்மளோட முழு வகுப்புகள் டெலகிராமில் ஃபுல் வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு கிளாஸஸில் ஜாயின் பண்ணால் முன்னாடியே சொன்னேன் 7845827131 இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம எக்ஸல் அகாடமியோட காண்டாக்ட் நம்பர். உங்களுக்கான கிளாஸ்க்கான கட்டணம் பிசி அண்ட் எஸ்ஐக்கான கட்டணம் 999 மட்டும்தான். இந்த கட்டணத்தை நம்ம சொல்கிற நம்பரில் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பேமெண்ட் நம்பர் எந்த நம்பரில் பே பண்ணணும் அப்படின்றது எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில் எல்லாமே சொல்லிவிட்டு பேமெண்ட் நம்பர் கேட்டுட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க அந்த 78458 நம்பரில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா குரூப் லிங்க் அனுப்புவோம், அதில் சேர்ந்துக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் அனுப்புவோம். டெலகிராமில் தான் உங்களுக்கு ஃபுல் கிளாஸ்க்கான வீடியோ வரும். ஓகேவா? ஒவ்வொரு லெசன்லேயும் நம்ம என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், முன்னாடி சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ நீங்கள் எனக்கு வந்து நான் வீட்டிலேருந்தே படிக்கிறேன், எனக்கு வந்து கிளாஸ் போய் படிக்கிறதுக்கெலாம் விருப்பம் இல்லை, நானாக படிச்சிருவேன், ஆனால் எனக்கு ஒரு கைடன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும்.
ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.